உச்சநீதிமன்ற நீதிபதி ஓகா. அவர் பொதுவாகவே அமலாக்கத்துறைக்கு எதிரானவர். பிஎம்எல் ஆக்டில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு அவர் தொடர்ச்சியாக இது பண்ணுறாரு. பல தடவை அமலாக்கத்துறை கண்டிக்கிறார். நீங்கள் வானலாவிய அதிகாரமா, பிஎம்எல் ஆக்ட் இருக்கனால எத்தனை வழக்கு வேணால் போடுவீங்களா அப்படி இப்படின்னு கண்டிக்கிறார். மணிஷ் சிசோடியா வழக்கு, சத்யேந்திர ஜெயின் வழக்கு, கெஜ்ரிவால் வழக்கு, இந்த மாதிரி பல வழக்குகள் பிஎம்எல் ஆக்டில் இருக்குது. மணிஷ் சிசோடியாவும் சத்யேந்திர ஜெயினும் வெளியவே வர முடியல. ஏன் வர முடியலன்னா பிஎம்எல் ஆக்ட் கீழே வர முடியாது. அப்போ மணிஷ் சிசோடியா செந்தில் பாலாஜியை விட நீண்ட ஆண்டு காலம் சிறையில் இருக்காங்க மதுபான கொள்கை வழக்குல. அப்போ மணிஷ் சிசோடியாவே வர முடியாதுன்னா செந்தில் பாலாஜி வரவே முடியாது அப்படின்றதான் எல்லாருடைய பார்வை. இந்த நேரத்தில் தான் ஓகா வந்து இந்த இதை சொல்றாரு. நீண்ட காலம் சிறையில் இருக்கிறாங்க. ஆர்டிகல் 21ல ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னதான் பிஎம்எல் ஆக்ட் இருந்தாலும் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு நீண்ட காலம் அது வந்து விசாரணை நடந்து அது முடிகிற வரைக்கும் சிறையில் வைக்கணும்னு அது அவசியம் தான். அப்போதான் இந்த விஷயத்த சொல்றாரு. பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து இந்த விஷயத்துல நான் இப்படி பார்க்குறேன்னு மணிஷ் சிசோடியா ரிலீஸ் பண்ணிட்டாரு.